வணக்கம் உறவுகளே. காவியா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் ஸ்கூலுக்கு போனவளை அங்கேருந்து அவங்க மேம் ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டு வந்திருக்கேன், இந்த ஆஸ்பத்திரி கிளம்ப போகிறோம். ஆமாங்க, வணக்கம் உறவுகளே. அவளுக்கு கொஞ்சம் காய்ச்சலும் வயிறு வலியும் இருந்தது. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டோம். இங்கே பாருங்கள், அப்பா துளசியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் டெய்லி கும்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி துணி சுற்றி கிடக்கிறதுனால அதை சுற்றி கும்பிடாமல் பக்கத்தில் நின்று கும்பிட்டுட்டு அந்த அன்றைக்கி கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், காவியா நின்றுட்டுருக்கா வண்டி ஏறதுக்கு. நாங்கள் 3 பேருமே 2 வீலர்லேயே போயிடுவோம், ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது. அது இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறதுனால காரில் போக முடியாது. நாங்கள் 3 பேர் எப்போவுமே 2 வீலர்லேயே போயிடுவோம். பக்கத்துலனா கொஞ்சம் லாங்காக போகிறதா இருந்தால் தான் நாங்கள் கார் எடுப்போம். மற்றபடி 2 வீலர்லேயே போயிடுவோம். இங்கே பாருங்கள், கேட்டை திறந்து விட்றா. இப்போ கிளம்பிட்டோம். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கிட்டு போயிட்டு பார்ப்போம். சரியா? இந்த ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு நாங்கள் டோக்கன் போட்டு நான் உட்காந்துருந்தேன். கூட்டம் நல்ல கூட்டம் இருந்துச்சு. அதனால் அப்பாவும் காவியாவும் போய் ஏடிஎம்மில் பணம் எடுக்க போனாங்க. பணத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நான் ரூபா கொண்டு போயிருந்தேன், இருந்தாலும் கொஞ்சம் ரூபா தேவைப்படுமேன்னு கடைசி பேலன்ஸ் 500 கிடந்தது. 500 இருந்தது, அதை எடுத்தேன். அதையும் பாருங்கள், பணம் தான் எடுத்தான். அதை எடுத்தாச்சு. எடுத்துட்டு பிறகு சரி கையில் இருக்குது, சும்மா பொழுது போகணும்ல. காவியாவுக்கு கூட்டம் நிறைய இருந்தது ஹாஸ்பிட்டலில், பொழுது போகணும்ல அவளுக்கு. அப்படியே போனோம். ஆமாம், எரிச்சப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஏன்னா அவளுக்கு முடியலை, உடம்புக்கும் முடியலை, உட்காரவும் முடியலை. ஆனால் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய உட்காந்துருந்தது. குழந்தைங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஆசையாகவும் இருந்தது, பாவமாகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தைங்களையா கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடுனேன். ஆனால் எந்த குழந்தையும் சிரிக்கலை, முறைச்சி பார்த்தது அப்படியே. அதுவே பாவம் வேதனையில் வந்திருக்கு. ஒவ்வொரு பிள்ளைய ஆஜிக்குள்ளே இருக்கவே மாட்டேங்க, அப்படியே கதறுது. அந்த பிள்ளை அப்பா அம்மாலாம் ரோட்டு கொண்டு போக, வெளியே வர, ரோட்டு கொண்டு போக, உள்ளே வரதான் இருக்காங்க. பார்க்க அழகாக சங்கடமாகவும் இருந்துச்சு. இந்த மழை நேரத்தில் பிள்ளைகள் காய்ச்சல் அடிக்கும். ஏன்னா கிளைமேட்டு அதனால கொஞ்சம் கவனமா. அம்மா அப்படிதான் உட்காந்துட்டு இருந்தோம். நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் வந்த, என்ன அப்பமே பெரிய பிள்ளையா வந்த. அப்படிதான் கஷ்டப்பட்டோம். இப்பவும் இந்த கூட்டு கொண்டு உட்கார வச்சுட்டு தானே இருக்கேன். அப்பவும் எங்க உட்கார்ந்து இருந்த, எரிச்சப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் அங்கே டிவி போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் தவிர்க்க முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ்பத்திரி எல்லா இடத்துலையும் இப்போ டிவி தான் இருக்குது. கொஞ்சம் பொழுது போகணும்ல, அதனால் நான் குரல் அங்கெல்லாம் சரி இருக்காது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வீட்டில் நான் குரல் கொடுக்கேன். சரி, ஜூஸ் கடையில் கொடுப்போன்னு ஜூஸ் கடைக்கு போயிருந்தோம், அங்கே கொடுக்கலான்னு பார்த்தேன். அங்கேயும் கொடுக்க முடியல. வரும். ஆமாம், கொஞ்சம் டிவினா கொஞ்சம் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த குட்டி பையனை பாருங்கள். குட்டி பொண்ணா பையனான்னு எனக்கு இன்னொரு பாப்பா அங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் உனக்கு முடி வெட்டணும்டா. எனக்கு ஒரு காலத்துல அப்படி தான் வெட்டி விட்டுருந்தீங்க. பிஸ்கட் சாப்பிட பாப்பா வரும், அதான் போறா வரும், நல்லா ஒட்டு அப்படி சுற்றி வெட்டி. எனக்கு இந்த குழந்தைய பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. காமிச்சு முடிச்சு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு வண்டி எடுக்கோம் பாருங்கள். வண்டி எடுத்துகிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ காமிச்சு முடிச்சிட்டோம். நாங்கள் எங்களை அப்பா எடுத்தாங்க பாருங்கள். டாக்டரை பார்த்தாச்சு. டாக்டரை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ டேப்லெட் வாங்கிறதுக்காண்டி நின்றுக்கிட்டு இருந்தோம். கூட்டமும் அங்கேயும் மெடிக்கல்லையும் கூட்டம், உள்ளே தான் மெடிக்கல் இருக்குது, உள்ளேயும் கூட்டமாக தான் இருந்துச்சு. பாருங்க, அப்பாவும் காவியாவும் மாத்திரை வாங்குறாங்க. இந்த காவியா மாஸ்க் போட்டிருக்கா. அது பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் மாஸ்க்கு, எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க. ஏன்னா அவங்க டாக்டர் பக்கத்தில் இருந்து காமிக்கிறதுனால, அவங்க பார்க்குறதுனால அவங்களுக்கு. ஓகே, இப்போ டேப்லெட்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப வேண்டியதுதான். அதுங்களையும் காவிய குரு ஜூஸ் வேணும்னா டாக்டர்கிட்ட கேட்டோம். அவங்க ஐஸ் போடாமல் ஜூஸ் வாங்கி கொடுங்க, நல்லது தான் அப்படின்னாங்க. ஏன்னா அவளுக்கு பிரச்சனையே தண்ணினால தான், தண்ணி இல்லாமல் இருந்தனால தான், தண்ணி சரியாக குடிக்காதனால தான். அதனால் ஜூஸாக வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. இந்த மாத்திரைலாம் வாங்கியாச்சு. இந்த நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ மாத்திரையை வாங்கிட்டு இந்த வண்டி எடுத்தாச்சு. நான் வண்டி சீட்டு வைக்கணும்னு பார்த்தேன். சீட்டு கவரில் வைக்கலான்னு பார்த்தது நான் தான் சத்தம் போட்டேன். இந்தாங்க இந்த பையில் வைங்க அப்படின்னு என்னுடைய பையை கொடுத்தேன். அது லோக்கல் அலையிறதுக்கு என்னுடைய பை. அது அந்த பையில் எப்பவும் இந்த ஜிப்பு வச்ச பை, ஒரு வாட்டர் கேனு, செல்ஃபோனு, ஒரு பர்ஸு ஏதாவது போட்டு வச்சுருப்பேன் லோக்கல் அலையிறதுக்கு. பை கையில் வச்சுக்க ரொம்ப நல்லது. அப்பாவுக்கு ஒரு மஞ்சள் கையில் வைக்க மஞ்சப்பம்ல, அது மாதிரி வச்சுக்கிறது நல்லது. பெருசாக ஒன்றும் வைக்க மாட்டோம். என்ன வாட்டர் கேன் இருக்கும், ஒரு செல்லு இருக்கும், அதுதான். ஆமாம், வச்சுக்கிட்டு வந்தா கிளம்பிட்டோம். ஜூஸ் கடைக்கு வந்தாச்சு. ஜூஸ் கடையில் உட்காந்தாச்சு. காவியாளுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஐஸ் போடாமல், எங்களுக்கு சர்பத்து ஐஸ் போட்டு. ஆமாம், ஐஸ் போட்டு. எங்களுக்கு ஐஸ் போட்டு, காவியாவுக்கு ஐஸ் போடாமல் ஆரஞ்சு ஜூஸ். காவியா
எப்படின்னாடா இப்போ வந்துடா சார் வந்து தண்ணி தான் வந்து சாப்பிட்டாலே போதும்னு இருக்காங்க. அப்படிங்கும்போது நீ செலவே இல்லாமல் வீட்டில் தண்ணி நல்லா இருக்குது. அவர் நீ என்ன தண்ணி நல்லா குடிக்கலாம் காவியா, நல்லா தண்ணி குடிக்கலாம். நீ வந்து ஜூஸ்ன்னு வாங்கினா 70 ரூபா 80 ரூபா ஆகும். அதான் நான் சொல்றேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து தண்ணி அதிகமாக உனக்கு வாட்டர் கண்டென்ட் இல்லைனா நீ அதிகமாக தண்ணி குடிக்கலாம், அதை நீ ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதைத்தான் அப்பா சொல்லுதண்டா. தண்ணி நிறைய குடிச்சேன்னா செலவு இல்லைங்க அப்பா. இதுனா செலவு இல்லை, அதுனா செலவு இல்லை, அதான் சொன்னேன். சின்ன குழந்தைங்க வந்து தண்ணி அப்படி குடிக்காது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஜூஸ் அந்த மாதிரி கொடுக்குறது அப்படின்னு டாக்டர் சொன்னது. காவியா வந்து எப்பவுமே ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணி, அவளுக்கு தண்ணி குடிக்காம தான் அவளுக்கு வருஷம் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். நாங்களும் அவளை அட்மிட் பண்ணுவோம். சில நேரத்துக்குலாம் மூஞ்சிலாம் ரொம்ப வெள்ளையாயிரும் காய்ச்சல் வந்துன்னா. அது எப்போவுமே அவளை வச்சு நாங்கள் காவியா ரொம்ப சிரமப்படுத்த தான் ஜீவா. ஏன்னா அவள் தண்ணி குடிக்காத ஒரே பிரச்சனையினாலே எல்லாமே வரும். டெங்கு வந்திருக்கு, டைஃபாய்டு வந்திருக்கு, டைஃபாய்டு 2 தடவை வந்திருக்கு. இப்போ பாருங்க வயிறு இன்ஃபெக்ஷன் ஆகி மறுபடியும் காய்ச்சல்னு சொல்லிட்டு மறுபடியும் டெங்கும் கலந்து வந்திருக்கு. ஆமாம், அதுக்கு அதனால் அவளை வச்சு சிறு வயசுலேருந்தே சிரமப்பட்டுட்டு தான் இருக்கோம். எப்போ பார்த்தாலும் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் நல்லது ஷேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதையும் நாங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் ஒரு சிம்பிள் வீடியோ இதை போட்டிருக்கோம். நாங்கள் என்ன ஏன்னா எல்லாருக்குமே மாறி மாறி ஒரு மாதத்தில் உடம்பு சரியில்லாமல் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நான் அப்பாவுக்கு மறுபடியும் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம நினச்சிட்டு நம்ம வீடியோலாம் போடாமலோ வேலைக்கு போகாமலோ இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்க வேண்டியதான், நம்மளுடைய வேலையும் ஒரு பக்கம் இருக்க வேண்டியதான், நடத்திக்கிட்டே இருப்போம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் அப்படி தான், எல்லாருக்கும் சங்கடமாக தான் இருக்கும், எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய இதை எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி இதையும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அவ்வளோதான், தவறாக நினைக்காதீங்க. ஜூஸ் கடையிலையும் எங்களால் குரல் கொடுக்க முடியல. அங்கே ஃபேன் போட்டு விட்டாங்களா, ஃபேன் சவுண்டாக கேட்டது, அதனால் நாங்கள் இப்போ குரல் கொடுத்துட்டோம். ஆமாம் ஆமாம் பாப்பா, அதாவது 15 நாள் நல்லா இருந்தால் 15 நாள் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஆமாம், மாற்றி இப்போ கூட அப்பாவுக்கு கைவலி தான். கையில் அந்த மசில்ஸ் ஏதோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க ஒரு பேண்டேஜ் கொடுத்தாங்க, அதை ஒட்டியிருக்கோம். அது கேட்கலன்னா வாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1 வீக் பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் மந்த்லி செக்அப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஷோல்டருக்கு கீழே கரெக்டாக அந்த கையில் கரெக்டாக வந்து மசில்ஸ் இதாயிருச்சு. என்ன பண்ணாங்க, காவியாக்கு ஜூஸ் வந்துருச்சு, இந்த காட்டுதல்ல அந்த பேண்டேஜ் ஒட்டி இருந்தது, என்ன பண்ணுனாங்கன்னு தெரியல. எப்படியோ வலி வந்துருச்சு, கை வலி. சரி ஓகே, வர்றது எல்லாமே பெருசாக வந்தாலும் சிறுசாக போயிடும், நம்மளுக்கு அப்படியே சமாளித்து போயிட வேண்டியதான். அது எல்லாரும் அதே மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த கிளைமேட்டுக்கு தகுந்தால எல்லாரும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இன்னும் வந்து மழை காலம் தான். பெரியவங்க, மூத்தவங்க, நம்ம குழந்தைங்க எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்பப்போ என்னென்ன இது வந்தாலும் அது நம்ம சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற சாப்பாடு, காற்று, குடிநீர் எல்லாமே மாசு தான். அப்படிங்கையில நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிற வேண்டியதான், வேறு வழி இல்லை. நம்ம என்னைக்கு கொரோனா ஊசி போட்டோமோ அன்னையிலேருந்து எல்லோரும் கவனமாக இருக்கணும். ஆமாம், அதனால் இந்த பாருங்க காவிய குரு கலக்கி குடிக்கா பாருங்க, கலக்கி குடிக்கா ஆரஞ்சு ஜூஸ். அவங்க அப்பா தான் கலக்கி குடிந்தாங்க. ஓகே, நல்லா கலக்கிறா வருங்க, நல்லா கலக்கிட்டே இருக்கா. ஆமாம், என்ன யாரும் பிடிக்கிறாங்களா திரும்பி பார்த்துதான் இல்லை, அங்கே சவுண்டு கேட்டதை பார்த்தா. இந்த கடை வந்து எப்போவுமே வந்து இந்த கடையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் பதிவாக குடிக்கிற கடை தான் இது. வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நாங்கள் எப்போவும் எங்களுக்கு வந்து நல்லா ஒரு, அதாவது எப்படின்னா ஒரு நல்ல ஒரு தெரிஞ்ச கடை, நல்ல பழக்கம், நல்ல சுத்தமாக இருக்கும். மெயினாக நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும், காசும் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பழங்கள் நம்ம வந்து நம்மளே எடுக்க வேண்டாம், அந்த அண்ணனே நல்ல சூப்பராக கொடுப்பாங்க. எங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அப்படித்தான். அவங்க கடையிலலாம் ஒரு அழுகுன பழத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. சில கடைகள் எல்லாம் முக்கில் பழங்கள் ஈ ஆயும், அங்கெல்லாம் ஈலாம் பார்த்தது இல்லை. அதே போல் ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் நல்லா சுத்தமாக கொடுப்பாங்க. டம்ளர் எல்லாமே க்ளீனாக கழுவி வச்சுருப்பாங்க. அதனாலேயே நாங்கள் வந்து இந்த கடையில் தான் கோயில்பட்டியில் இந்த கடையில் தான் நாங்கள் மெயினாக குடிப்போம். அவ்வளோதான். ஆமாம், இப்போது எங்களுக்கு சர்பத் வந்துடும். அவளுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துட்டு எங்களுக்கு சர்பத் கேட்டிருந்தோம். எங்களுக்கு சர்பத்து வந்துடும். அதுங்களையும் காவியா குடிச்சு முடிச்சிட்டா. நாங்கள் எங்களுக்கு வரக்குள்ளேயே அவள் குடிச்சு முடிச்சிருவா. காவியா குடிச்சு முடிச்சிட்டா பற்றியா, வேகமாக இப்போ குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து நம்மகிட்ட கேட்பா. அப்பாவும் நிறைய நான் உங்ககிட்ட ஒரு சிப் தான் கேட்டேன். ஒரு சிப் தான் குடிச்சா, கேப்பே இல்லை, அதுதான் ஒரு ஆசைக்கு அவ்வளோதானே. அப்பாவை இப்போ நிறைய அவளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்பவும் டெய்லி வீட்லேயும் பண்ணத்தான் செய்கிறோம்.
சரி அவளும் சின்ன பிள்ளை தானே. ஆமாம், என்ன சொன்னேன், நல்லா தண்ணி குடிக்கணும்ப்பா, நல்லா சாப்பிடணும்டா அப்படின்னு சொன்னேன். வேற அவள் கேட்காத விஷயம் இந்த 2 தான். சரியாக தண்ணி குடிக்க மாட்டா, சரியாக சாப்பிட மாட்டா. மற்றபடி எல்லாமே கேட்டுக்கிடுவா. அந்த 2 மட்டும் அவள் பண்ண மாட்டா. அது ஒன்று தான். முன்னாடியாவது நொறுக்கு தீனி சாப்பிட்டுவா, இப்போ அது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா. இப்போ அந்த நொறுக்கு தீனிங்கிறது இல்லையே விட்டா தெரியுமா. ஸ்நாக்ஸே இப்போ பெரும்பாலும் எடுத்துக்கிட மாட்டாக்கா. அதனால் டைமும் இருக்க மாட்டேங்க அவளுக்கு. ஸ்கூல் போய்ட்டு வர, படிக்க வைக்க, அந்த மாதிரி நிறைய டைமும் இல்லாமல் இருக்கா. இருந்தாலும் அதுக்குன்னு ஒதுக்கணும்ல. ஸ்நாக்ஸ் முன்னாடியாவது ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் டப்பாக கொண்டு போய், இப்போ ஸ்நாக்ஸ் டப்பாவே கொண்டு போக மாட்டேங்க. ஸ்நாக்ஸ் கொண்டே போக மாட்டேங்க, தெரியல. இந்த வந்துருச்சு சர்பத்து வந்துருச்சு பாருங்க. நான் வந்து ரசித்து மெதுவாக குடிப்பேன். அப்பா சர்றன்னு இழுத்துருவாங்க, ஒரு மூச்சில் குடிச்சிருவாங்க சர்பத்தை. என்ன அவங்க வந்து அவங்க அப்பா மாதிரி, தாத்தா மாதிரி ஃபாஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய ஆட்கள் அவங்க. தாத்தாலாம் ஒரு நிமிஷம் சாப்பிடுவாடா. சொல்லிருக்கீங்களே, இட்லி வந்து வச்சுட்டு பாட்டி உள்ள போற கேப்ல சாப்பிடுவாங்க. ஆமாம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற ஆள் தாத்தாலாம். அதுபோல் சூடு டீயெல்லாம் கொதிக்க கொதிக்க இருக்கும், அதே ஃபாஸ்ட்டாக குடிச்சிருவாங்க. ஒரு செகண்டில் குடிச்சு டம்ளரை டாப்புன்னு வச்சுருவாங்க. சூடாக இருந்தாலும் சரி, டீயும் அப்படித்தான். அதே மாதிரி நம்ம தாத்தா அப்படிதான், நம்ம யானை தாத்தா அப்படித்தான், நல்லா சூடாக தான் குடிச்சுவாங்க. சூடாக இருந்தால் அவங்க வீட்டில் குடிச்சிருவாங்க. நான்லாம் டீ போட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஆத்தாம அப்படியே போட்டு அப்படியே இறக்கி கொடுப்பேன். நல்லா கலக்கி நல்லா கலக்குங்கோ அப்படின்னுக்கிட்டே இருந்துச்சு. என்ன அப்பாவி அப்பா தான் எடக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நன்னா கலக்குங்கோ சரி, சர்பத் சாப்பிட்டாச்சு. நான் குடிக்கவங்களையும் 2 பேரும் அவசரப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கிளம்பியாச்சு. இப்போ வீட்டில் வந்து பார்ப்போம். ஓகேவா. கவிய குரு ஆசிரியர் போயிட்டு வந்தாச்சு, ஜூஸ் குடிச்சாச்சு. இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் போட்டாச்சு. ஸ்கூலுக்கு போனவள தானே பாவம், அவளால முடியலன்னு கூட்டு வந்திருக்கேன். ஆமா, நல்ல தண்ணி குடிப்பா. என்ன ஸ்கூலுக்கு போனா வயிறு வலிக்கு ஃபீவர் லைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேம் ஃபோன் போட்டாங்க. பிறகு போய் அவங்க அப்பா போய் கூட்டிட்டு வந்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் இப்போ ஒரு 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளவு கூட்டம், வெயிட் பண்ண 3.5 மணி நேரம். அவரை பார்த்து வர 10 நிமிஷம். பூரா சின்ன பிள்ளைகள பாரு, குட்டி குட்டியா உறவுகளை நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. குட்டி குட்டியா ஆஸ்பத்திரி ஃபுல்லா இருக்கு. ஏன்னா சீசன் வேற அப்படியா, கிளைமேட். ஆமா, அதனால எனக்கு ஒரு டவுட்ப்பா. என்னப்பா, இப்படி பேண்ட் இறங்கிட்டே வருது, எப்படி நீ வெளியறதுல சமாளிப்ப? நான் இறங்கும் போது இந்த இப்படி தூக்கி விட்டுட்டு வாப்பா. எப்படி எப்படி இந்த இப்படி இறங்கி விட்டுட்டா இப்படி. சரி, அந்த மாத்திரையை காட்டா சாப்பிடுப்பா. சாப்பிட்டு ஒரு 2-3 மணி நேரம் சாப்பிட்டு தூங்கு. ஆமா, ரெஸ்ட் எடுன்னு. ஆமா, போயிட்டு இருந்தாச்சு. எப்போ திடீர்னு ஏதாவது எங்க வீட்டுல இப்படித்தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பழகிட்டு தான் இருக்கும். ஒண்ணு அப்பாவுக்கு, இல்லைன்னா எனக்கு அந்த பல்லு வலியோட ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். அது பாத்துருப்பீங்க வீடியோ. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் 1 மாசமா அவளுக்கு டெலிவரி நடந்துச்சு. இவளுக்கு மறுபடியும் அப்பாவுக்கு, பல்லு எனக்கு, அப்படியே மாறி எங்க வீட்டுல 4 பேர்ல 4 பேரும் ஹெல்த்தா எனக்கு இருந்துன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நாங்க அதெல்லாம் வெளியே காமிக்க மாட்டோம். வீடியோ சந்தோஷமா வீடியோ போடுவோம். ஏன்னா நம்ம உறவுகளை வந்து உங்களுக்காண்டி நம்ம உறவுகள் தினம் எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காண்டிதான் நாங்க உங்களை பார்க்க முடியலையோ மேக்சிமம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களை நீங்க அனைவரும், உலக மக்கள் அனைவரும் எங்களை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். தினம் எங்க வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தினம் எங்களை பாக்குற மாதிரி நாங்க வச்சுக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி உறவுகளே, மழை சீசன் ஆரம்பிச்சு வீட்டுல சின்ன பிள்ளைங்க, காவியா மாதிரி உள்ள பிள்ளைகளை நல்லா பக்குவமா பாத்துவாங்க. ஏன் சொல்றேன்னா, ஆஸ்பத்திரியில வந்து பச்சை பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. பிள்ளைகளை அழுது உட்கார மாட்டேங்குது, அழுகுது, சங்கடமா இருக்கு. அதனால கொஞ்சம் பிள்ளைகளை பாதுகாப்பா பாத்துக்கோங்க. நிறைய சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப அதிகமான வருவாங்க. ஒரு பிள்ளைல நம்ம 3 அப்படியே பாத்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம அந்த பிள்ளைட வந்து விளையாட்டுலாம் காட்டணும். ஆனா அந்த பிள்ளை சிரிக்க மனசு இல்ல. ஆனா அந்த கண்ணுல கண்ணீர் மட்டும் ஓரமா அப்படி தெரிஞ்சது. அது மனசுமே திட்டிருவோம். நானே இங்க முடியாம இருக்கேன், இன்னொரு பிள்ளை என்னையே பாத்து இருந்துச்சு. நான் பார்த்து சிரிச்சேன், பயந்து கூட ஆயிருக்காது. அதான் ஒரு பிள்ளை என்னையே பாத்து இருந்துச்சு. நான் பார்த்து சிரிச்ச உடனே பயந்து அழுதுருச்சு அவங்க அம்மா கிட்ட. சரி, எங்க சேனல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு அப்பா சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம எப்படி ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாமலே பாக்குறாங்க. இது பண்ணி நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு எங்களை பாருங்க. அப்புறம் வந்து
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் உங்க சப்போர்ட் வேணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். நாங்க எப்படி இருந்தாலும் எங்களுடைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நாங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீடியோ நாங்க போட்டுக்கிட்டே இருப்போம். எந்த இதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு உறவுகள் தான் முக்கியம். ஓகே, பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.